ஹாய்டா குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு எஃப்எஃப் பார்த்துடலாமா? இது வந்து காலேஜ் டைப்பில் ப்ரொஃபஸர் டைப்பில் அந்த மாதிரி ஒரு எஃப்எஃப் தான். எஃப்எஃபோட டைட்டில் வந்து தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட எஃப்எஃப்க்குலாம் வந்து கண்டினியூ பார்ட் யாருமே கேட்கல. எனக்கு தெரில, யாருக்கும் பிடிக்கலையா என்னன்னு தெரில. ஸோ வந்து நான் விட்டுட்டேன். சரி, கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது வர ஒரு ஒன் ஷார்ட்டாக போடுவோம், சும்மா போடாமல் இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன். சப்போர்ட் பண்ணுற உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி. ஓகேவா? இப்போ வாங்க அப்படியே நம்ம போகலாம். இப்போ எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே அந்த கிளாஸ் ரூமில் தான் போகுது. அப்போ வந்து ஜேகே என்ன பண்ணுறாரு திரும்பிட்டு, ஸோ காய்ஸ், இந்த ஃப்ளோ சார்ட்டெல்லாம் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து தான் நாளைக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் ஜங்குக் வந்து உங்களோட ப்ரொஃபஸர் தான். என்ன டிபார்ட்மெண்ட்னா வந்து ஏஐ, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கும்ல, அந்த இதில் அந்த டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கு வந்து அவர் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த மாதிரி டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு மோனி இருந்துட்டு, ஐயோ அறிவு கட்ட ஒய்யனை, எப்போ திரும்ப இந்த கிளாஸுக்கு லேட்டாக வந்துருச்சு, சரியான சோம்பேறி மாடு, எப்போ பாரு இந்த மாதிரி தான் லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கு, அதுவும் இந்த ப்ரொஃபஸர் ஜியான் கிளாஸுக்கு என்ன தான் அவனால் லேட்டாக வர முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை திட்டிகிட்டே என்ன பண்ணுறேன், அந்த என்ட்ரன்ஸை பார்த்துட்ருக்கேன். அந்த கிளாஸ் ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் அப்போ தான் வந்துட்டு நிற்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு எட்டி எட்டி பார்த்து நிற்கிறீங்க. ஃபுல்லாக உள்ளே என்ட்ரு ஆகாமல் எட்டி பார்த்துட்டு அந்த மாதிரி நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அதை பார்க்காம கிளாஸை கவனிக்காமல் உங்களை பார்த்து இந்த மாதிரி திட்டிகிட்ருக்கா. அப்போ வந்து ஆனால் இங்கே வந்து ஜங்குக்கும் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப அந்த போர்டில் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த சிஸ்டமேட்டிக் எல்லாத்தையும் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக உங்களோட குட்டியோண்டு விரலை வச்சுட்டு அப்படியே மெதுவாக உள்ளே வந்து பீக் பண்ணுறீங்க. அப்போ வந்து அவர் வந்து உங்களை வந்து கவனிக்கவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன் சைடு அப்படியே எட்டி பார்த்துட்டு திரும்ப நுழைஞ்சிருங்க. அப்போ திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக அப்படியே இது பண்ணுறீங்க. அவர் வந்து உங்களை பக்கமே அவர் திரும்பலை. அவர் வந்து உங்களை ப்ரெசன்ஸே அவர் கவனிக்கலை. அவர் பாட்டுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேகமாக என்ன பண்ணுறீங்க, திரும்ப நகர்ந்துட்டு உங்கள் வாய்க்குள்ள வந்து நீங்கள் அப்போ தான் மார்னிங் பிரெட் டோஸ்ட் போட்டு சாப்பிட்டுட்டே வந்திருப்பீங்க. அந்த லாஸ்ட் பைட் இருக்குல்ல, அந்த வாய்க்குள்ள போட்டு மென்னுட்ருக்கீங்க. வேகமாக மென்னுட்ருக்கீங்க. அவர் இது பண்ணுறாரு, வேகமாக மென்னுட்டு முழுங்கிட்டு, இரு இன்னும் ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மெதுவாக போயிட்டு திரும்ப எட்டி பார்க்குறீங்க. அப்போவும் அவர் ரொம்ப கிளாஸை வந்து ரொம்ப டீப்பாக அவர் வந்து அங்கே போர்டில் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த திரும்புவோம்ல, பின்னாடி திரும்பின மாதிரி போவோம்ல, ஐ மீன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரிலையே, நீங்கள் வந்து பே பேக் பேக்கில் நடப்போமா, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் திரும்பி அப்படியே மெதுவாக அப்படியே பேக்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே போகிறீங்க. அப்போ வந்து உங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜேகே டீச் பண்ணுறத வந்து கவனிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட அந்த அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட கண் எல்லாமே உங்களை தான் பார்த்துட்ருக்கு. என்ன எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படி இப்போ படுக்க வராளே, அவர் கேட்ச் பண்ணிட்டா இங்கே நல்லா சீன் ஓடுமே, அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே மிடில் கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த போகிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நிறைய. அந்த உள்ள இந்த எப்படி லேட் ஆகுறத வந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா வந்து உள்ள இந்த மாதிரி ரிட்டன் இதில் வந்துட்டு சார் வந்து திரும்ப போகும்போது நான் வெளியே போகிற மாதிரி போவோம், அதோட நீ ஒன்றும் தேவையில்லை உள்ளே போய் உட்கார அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்கள் வந்து அந்த மெத்தட் தான் வந்து நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணுறீங்க. இந்த மாதிரி கோளாறு பிடிச்சவங்க தான் நீங்கள். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி மெதுவாக போயிட்டுருக்கீங்க. பார்த்தா வந்து டக்குன்னு பார்த்தா அவர் அந்த பக்கம் திரும்பினாப்லையே, ஒயன் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. அவரோட வாய்ஸ் கேட்டோன்னே பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக உங்கள் பக்கம் மெதுவாக அப்படியே திரும்புகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பார்க்குறீங்க. அவர் ரொம்ப சீரியஸாக அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்டை வந்து அந்த டேபிளில் அப்படி வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவரோட ஹாய் சார், நான் இப்போ இந்த கிளாஸை விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே தெரியாத மாதிரியே கேட்குறீங்க. அதாவது நீங்கள் வந்து எந்திரிச்சு வெளியே போகிற மாதிரி அந்த மாதிரி கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. அப்போ வந்து சொல்கிறாரு, என்ன நினச்சிட்ருக்க, நான்லாம் அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா, ஏதோ அப்படியே வந்து இந்த கிளாஸை விட்டு போகிற மாதிரி நீ நடிச்சிட்டு போனால் நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, இல்லை நான் தான் உன்னை நம்புவேன்னு நினைக்கிறியா, எனக்கு தெரியும் நீ இந்த கிளாஸுக்கு லேட்டு தான், ஒழுங்கு மரியாதையா வெளியே போய் கிளாஸுக்கு வெளியே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தலையிலே கை வச்சுட்டு இப்படி அசிங்கமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கேட்குறீங்க. சார் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பார்த்தா அவர்
இப்ப நில்லுனா நில்லு. போ வெளிய போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி கத்தவும் நீங்க என்ன பண்றீங்க, விறுவிறுன்னு வெளிய போயிட்டு நிக்கிறீங்க. அவரோட வாய்ஸே உங்களுக்கு பயமுறுத்துறதுக்கு போதும் போல. அப்போ வேகமா போயிட்டு அந்த புக்க வச்சுட்டு நின்னுட்டு சொல்றீங்க, "ச ச- சரியான சரியான தேங்கா மண்டையன் இவன். எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இரு எனக்குன்னு ஒரு நாள் என்ன வராமையா போப்போது. அப்போ காட்டுறேன் நான். நான் யாருன்னு அவனுக்கு அப்ப காட்டணும்." அப்படின்னு சொல்லி நீங்கலாம் வந்து உங்க வாய்க்குல வந்து அ ஒரு மாரி மம்பிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மாரி வாய்க்குல வந்து மெதுவா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து "ஹம், அதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைச்சா தானே காட்டப் போற. ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா புக்க தொறந்து நான் எழுதி போட்டிருக்கதெல்லாம் நோட் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னமோ நீங்க சொன்னதெல்லாம் அவருக்கு காதுல விழுந்த மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா போர்ட்ல அவரு ஹேண்ட் வந்து ரைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. உங்க தாட்ஸ் எல்லாம் கேட்குற மாரி. அப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. நீங்களும் ஆம், அந்த முன்னாடி நின்டு ஒண்ணு ஒண்ணு இதெல்லாம் இந்த மாரி என்ட்ரன்ஸ்ல நின்டு எழுதிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த லேப்டாப் இருக்கும்ல, லேப்டாப்ப பார்த்துட்டு பார்த்துட்டு போர்ட்ல அந்த மாரி டீச் பண்ணிட்டுருக்காரு. பார்த்தா வந்து அ ஒரு பையன் இருக்கான். பார்த்துட்டு, "ஜாக் என்ன? அ உன் மைண்ட்லாம் எங்க இருக்கு? இங்க தானே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. பார்த்தா அவன் வந்து ஆனா அவன் அதுக்கு சொன்னது கூட அவனுக்கு கேட்கல. அவன் வந்து அவனோட கண்ணெல்லாம் வந்து உங்க மேல தான் இருக்கு. அப்போ வந்து அந்த ரொம்ப நேரமா உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான். இத ஜேகே வந்து கவனிச்சனால தான் கேட்டிருப்பாரு. அப்போ வந்து அந்த பக்கத்துல உள்ள ஸ்டூடண்ட் என்ன பண்றான், ஒரு மாரி ஷேக் பண்றான் அவன. இப்படி சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ஷேக் பண்றான். சார் இந்த இங்க தான் உட்காந்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த ரியாலிட்டிக்கு வந்தோனே என்ன பண்றான், வேகமா எந்திரிச்சு நிக்கிறான். அப்போ வந்து அந்த பக்கத்துல உள்ளவன் வந்து இப்படி தட்டி கூப்பிடவும் தான் அவனுக்கே தெரியுது. அப்போ அவர் சொல்றாரு, "ஒழுங்கா வேற எதுலயோ ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு கிளாஸ கான்சன்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொல்றாரு. அப்போ வந்து ஏன்னா அவர் வந்து அவன் வந்து உங்கள தான் நிண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். நீங்க என்னன்னா அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, இந்த மாரி சொல்லவும் நீங்க நீங்க என்னன்னா, நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா அந்த பென் இருக்கும்ல, பென்ன வந்து வாயில இப்படி கடிச்சிட்டு, அந்த என்ட்ரன்ஸோட வாசல்ல வந்து சாஞ்சுட்டு இந்த மாரி கடிச்சிட்டு நீங்க பாட்டுக்குல சீனா நின்னுட்டுருக்கீங்க. அப்போ வந்து அப்போ அந்த மாரி நின்னுட்டுருக்கவும் என்ன அந்த மாரி தான் நின்னுட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, திரும்ப அந்த டாபிக்க வந்து ரீட் பண்ணிட்டு, அந்த மாரி இருக்கிறாரு. அப்போ வந்து எல்லா பசங்களோட கண்ணுமே வந்து அந்த கிளாஸ கவனிக்கல. ஆனா உங்கள தான் பார்த்துட்டுருக்கு. ஏன்னா உங்களோட நீங்க போட்டிருக்க ஸ்கர்ட் வந்து அந்த நீ லெவல்ல தான் இருக்கு. முட்டிங்கால் வர தான் இருக்கு. அப்போ அந்த லெக்லாம் வந்து தெரியும்ல, அதெல்லாம் ஒரு மாரி தின்னுற மாரி பார்த்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஜேகேக்கு வந்து அது பிடிக்கவே இல்ல. அப்போ வந்து இந்த மாரி அவைங்க ஒரு மாரி லஸ்ட்ஃபுல்லா பார்க்குறது வந்து ஜேகேக்கு புரியுது. சம்திங் அந்த அந்த பசங்க வந்து நல்ல ஒரு இதில பார்க்கல அப்படின்னு. அப்போ இத பார்த்தோன்னா அவருக்கு வந்து அப்படியே நாடி நரம்புலாம் வெறியாகுது. அப்போ என்ன பண்றாரு, அந்த புக்க வந்து டங்குன்னு இப்படி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாரி பண்றாரு. அப்போ அந்த சவுண்ட் கேட்கவும் எல்லாரும் என்ன பண்றாங்க, திரும்ப அந்த சார பார்க்குறாங்க. அப்போ வந்து "ஒயன் கெட் இன்சைட் அண்ட் சிட் இன் யுவர் பிளேஸ்." அப்படின்னு சொல்றாரு. நீங்க பார்க்குறீங்க, "என்னடா என்னாச்சு இவனுக்கு?" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க, நீங்க மெதுவா வந்துட்டு ஆம் உட்காந்துர்றீங்க. அப்போ வந்து உங்களோட கேவலமான டயட் இமேஜினேஷன்லலாம் வெளிய வந்துட்டு கிளாஸ ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த ஸ்டூடண்ட்ஸ பார்த்து சொல்றாங்க. அந்த பாய்ஸ் எல்லாம் பார்த்து சொல்றாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, ஒரு மாரி பயந்துட்டு என்ன பண்றாங்க, அவர் என்ன சொல்ல வராருன்னு அவங்களுக்கு புரியுது. அவங்க அத தானே பண்ணிட்டு இருந்தாய்ங்க. ஸோ என்ன பண்றாங்க, அதெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு மாரி அவங்களுக்கு வெட்கமாயிருதுனால தல குனிஞ்சுட்டு இருக்காய்ங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஜங்குக்க பார்க்குறீங்க. அப்போ வந்து அவர் அவர அவருக்கு வந்து அவர் இதில வந்து ஒரு கோவமும் தெரியுது. அதே நேரத்தில ஒரு மாரி நர்வஸும் ஆகுது. அப்ப நீங்க அந்த கிளாஸ் வந்து ஓவர் ஆயிருச்சு. அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, நெக்ஸ்ட் கிளாஸுக்குள்ள புக்க வந்து ஓப்பன் பண்றீங்க. ஜேகேவும் என்ன பண்றாரு, அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த கிளாஸ் ரூம விட்டு போகும்போது, "போயேன் பிரேக்குக்கு அப்புறம் என்னோட கேபின் வந்து என்னைய பாரு. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. ஒரு மாரி சீரியஸா சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கிளாஸ விட்டு போயிடுறாரு. நீங்க என்ன ஆச்சு இந்த ப்ரொஃபசர் ஜியானுக்கு? எப்ப பார்த்தாலும் ஏன்டி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மட்டும் கோவப்பட்டு கத்திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்டு மோனிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அவ என்ன பண்றா, அவளோட ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு அவள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவ எதுக்கு சொல்றா, அவர் எப்ப பார்த்தாலும் அப்படித்தானே இருப்பாரு. ஏதோ சுடு கேஸ்ல வச்ச சுடுதண்ணி மாரி கொதிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப எப்படியும் என்ன என்ன பண்ண போறாரு நீ போனா? எதுக்கு லேட்டா வந்தா அது இதுன்னு லெக்சர போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவ சொல்றதே ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப என்ன பண்றா, அவ அந்த ஃபோன்ல அவளோட ஒரு மெசேஜஸ் பார்த்துட்டு அந்த மாரி அவ ஃபோன பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் என்ன பண்றீங்க, அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரொஃபசர் வந்துட்டு, அப்புறம் அவங்களும் அவங்களோட டாபிக்ஸ வந்து டீச் பண்றாங்க. அதுவும் ஏதோ மெஷின் சம்மந்தப்பட்ட பட்டது மாரி தான். அப்போ வந்து ஆனா உங்களோட திங்கிங் ஃபுல்லாவுமே ஜேகே மேல தான் இருக்கு. எதுக்கு கூப்பிடுவாங்க? திட்டுவாரோ? அந்த மாரி தான் நீங்க இருக்கு. அப்போ வந்து அந்த அந்த கிளாஸஸ்க்கு நடுவுல பிரேக் வரும்ல, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உள்ள ஜேகேவோட கேபின்குள்ள போறீங்க. "எக்ஸ்கியூஸ் மீ சார்."
கேன் ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் அவர் வந்து பார்க்குறாரு. அவர் உங்களோட உங்கள் வாய்ஸை கேட்டோன்னே என்ன பண்ணுறாரு, வேகமா அவர் சிஸ்டம்லேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு, எஸ் கம் இன் அண்ட் ஆல்சோ க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் டோரையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக கேட்குறீங்க, எதுக்கு கதவுக்கு சாத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அட எஸ் வயன் கம் இன்சைட் அண்ட் க்ளோஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, மெதுவாக ஒரு மாதிரி பயந்துட்டே என்ன பண்ணுறீங்க, டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க, உங்களோட அந்த டோரை. அப்போ வந்து குட், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு நீங்கள் கிளாஸ்க்கு லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மெதுவாக உங்கள் பக்கத்தில் உங்களோட ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி க்ளோஸ்னஸ்ஸாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஒரு மாதிரி உங்களால் அவரோட அழகு அந்த சார்மை வந்து உங்களால் வந்து அவாய்ட் பண்ணவே முடியல. அப்போ நீங்கள் அது 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 நான் வந்து நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் வந்து எந்த ஒரு வேர்ட்ஸுமே உங்கள் வாயிலேருந்து வரல. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மாதிரி சஃபகேட்டட் ஆகி அவர் அவர் உங்கள பார்க்குறதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சஃபகேட்டடாக இருக்குது. அப்போது என்ன என்ன நீ வாயை திறந்து சவுண்டாக சொல்லு, சொன்னா தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாரு, உங்கள் பக்கத்துலேயே வராரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அவர் வர வர நீங்கள் பின்னாடி இதாகிட்டே போகிறீங்க. ஆனால் அவரோட உங்கள் 2 பேரோட ஐயுமே வந்து 2 பேரையுமே அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கும்போது நீங்கள் அந்த செவர் வந்துடுது, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணீங்க, நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க மூவ் பண்ணாமல். அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் நெருங்கி பக்கத்துலேயே வந்துட்டுருக்காரு. அப்போது என் என் என்ன பண்ணுறீங்க ப்ரொஃபஸர் ஜியான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போது என்ன பண்ணுறீங்க, கேட்டுட்டு உங்களோட ஃபேஸை வந்து ரொம்ப திருப்பிக்கிட்டீங்க. ஏன்னா அவர் இன்னும் ரொம்ப கிட்ட நெருங்கினதுனால இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா அவரோட ஃபேஸ் வந்து இடிக்கிற மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸை திருப்பிக்கிட்டீங்க. ஏன்னா கொஞ்சம் குட்டி சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்ட்ஸ் 2யும் வந்து அந்த வால் கிட்ட பின் பண்ணிட்டாரு. உங்கள வந்து கேஜ் பண்ண மாதிரி அந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டாரு உங்களோட ஹேண்ட்ஸை. ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ கேட்குறாரு, உனக்கு தெரியாதாக்கும், நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. இப்போ நீ என்கிட்ட எனக்கு ஆன்சர் பண்ணலன்னா நீ உன்னோட பனிஷ்மெண்ட் தான் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெதுவாக அவரை பார்த்துட்டு ஆன்சர் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே உங்களோட த்ராட்லேயே வந்து சிக்கிக்கிருச்சு. இது வந்து வெளியவே வர மாட்டேங்குது. அப்போ வந்து சொல்லுங்க. இப்போ நீ சொல்ற மாரி தெரில. அப்போ பனிஷ்மெண்ட்ட எடுத்துக்க ரெடியா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே மெதுவா உங்ககிட்ட அப்படியே லீன் ஆயிட்டு, அப்படியே மெதுவா உங்களோட லிப் வந்து அப்படியே நடுங்குது. அவர் என்ன பண்றாரு, மெதுவா அப்படியே வந்து கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணா அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அவர் கிஸ் பண்ணா உங்களோட ஹார்மோன்ஸும் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் என்ன பண்றீங்க, அவர ரிட்டர்ன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. அப்படியே நீங்க 2 பேருமே இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாரி, ரொம்ப லாங்கிங் ஆன மாரி அப்படி இது பண்ணிடுறீங்க. கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அவர புஷ் பண்ணிட்டு, ஜங்குக் ஸ்டாப் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மூச்சு விடுறீங்க. அப்போ வந்து அவரோட சிஸ்டர் வந்து ஒரு மாரி 5 மினிட்ஸ் கிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அது எவ்வளோ நேரம்? ஸோ வந்து அவருக்கும் வந்து ப்ரீத் அவுட் பண்ண டைம் வேணும்ல. அப்போ என்ன பண்றாரு, நீங்க வந்து இப்படி உங்க ப்ரீத்தை கேட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சிரிக்கிறாரு. நீங்க இத பண்ணிட்டு அதோட பார்த்தா அவர் சொல்றாரு, "என்ன ஆ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒரு மாதிரி கேட்குறாரு. ஒரு மாரி அவரோட ஐப்ரோவ தூக்கிட்டு ஒரு மாரி டீசிங் ஸ்மைல்ல கேட்குறாரு. "ஆ ஜங்கு யாராச்சும் பார்த்தா என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "அதனால தான் நான் டோர க்ளோஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். ஆ எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இந்த காலேஜில் இந்த மாரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப உங்க பக்கத்தில் வராரு. நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி போறீங்க. "யாடா நீங்களும் ஜேகேவும் ஒரு 1 இயரா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, உங்களோட காலேஜ் எப்போ வந்து அந்த காலேஜ் ட்ரிப் வைப்பாங்கல்ல, அப்போ தான் வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து நீங்க வந்து அப்போ வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருப்பீங்க. அந்த செகண்ட் இயர் அந்த முடியிற நேரம் இருக்குமா, அந்த மாரி. அப்போ வந்து நீங்க அவர்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவரோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போது அவருக்கும் உங்க மேல ஃபீலிங் இருக்கிற மாரி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களே அந்த லீட் எடுத்து வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஜேகேவும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவரும் உங்கள வந்து லவ் பண்றாரு.
அப்போ வந்து நீங்க அவர் வந்து ப்ரொஃபசர், நீங்க வந்து ஸ்டூடண்ட் அப்படின்னு இருக்கனால, நீங்க வந்து உங்களுக்குள்ள எந்த ஒரு பவுண்டரீஸுமே நீங்க கிரியேட் பண்ணல. இந்த மாரி இருக்கணும், அந்த மாரிலாம் நீங்க இல்ல. எப்பவுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க 2 பேரையும் நீங்க 2 பேருமே மாத்தி மாத்தி நல்லா புரிஞ்சு வச்சுப்பீங்க. அதே நேரத்தில நீங்க வந்து ஒரு ரொமான்டிக்கான கப்பிள். ஆனா நீங்க 2 பேருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ நீங்க வந்து அந்த காலேஜ்ல மட்டும் மறைச்சு வச்சுட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் மறைச்சு வச்சுருக்கீங்க. மித்தபடி நீங்க ஃபிசிக்கலா நீங்க ஒண்ணா தான் இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்துட்டு சரி, அ எதுக்காக நீங்க நீங்க கூப்பிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அ கேட்குறீங்க. அப்போ வந்து அவருக்கு இப்ப தான் புரியுது. அவர் உங்க மேல கோவமா இருந்தாரு. எதுக்காக வர வச்சாரு? எல்லாமே அவருக்கு வந்து இப்ப தான் ஞாபகம் வருது. அதையே மறந்துட்டு இது பண்ணிட்டு, ம் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளையிலருந்து அ இந்த மாரி நீங்க போயிட்டுருக்க ட்ரெஸ்ஸ வந்து பாயிண்ட் பண்ணிட்டு, இந்த மாரி கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்லாம் போடுறத வந்து வேர் பண்றதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ சரியா? இந்த மாரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உங்களோட பாடி நெக்லேருந்து அந்த கால் வர அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு. நீங்க கன்ஃப்யூஸ்டா பார்க்குறீங்க. பார்த்துட்டு, "ஏன்? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச? நல்லா தானே இருக்கு ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க. அவரு என்ன பண்றாரு இன்னும் சீரியஸா, "இது நல்லா இருக்கா? எவ்வளோ ரிவீல் ஆகுது தெரியுமா? இந்த மாரிலாம் அதனால இந்த மாரி ட்ரெஸ்லாம் நீ வேர் பண்ணக்கூடாது. ஆ உனக்கு தெரியலையா? பசங்க எவ்வளோ கேவலமா பார்க்குறாங்கன்னு தெரியலையா? எவ்வளோ பேர் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மண்டைக்குள்ள என்னென்னத்த அவங்க நெனச்சுட்டு எவ்வளோ தப்பான பார்வையில தானே பார்த்துருப்பாய்ங்க. ஸோ இந்த மாரி ட்ரெஸ்லாம் நீ அவாய்ட் பண்ணிரு. இனிமே போடாத." அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உங்களுக்கு தெரியல. ஜேகே வந்து இந்த மாரி நீங்க வந்து சீரியஸா பேசி, இந்த மாரி நீங்க பார்த்ததே இல்ல. அவர் கிளாஸ் டைம்ல பேசுவாரு. ஸோ உங்ககிட்ட பிரைவேட்டா இருக்கும்போது இந்த மாரி பேச மாட்டாரு. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாரி சர்ப்ரைஸா இருக்கு. அதே நேரத்தில வந்து ஒரு மாரி கடுப்பாவுது. அப்ப நீங்க சொல்றீங்க, "ஸோ நீ சொல்ற இது என்னோட ஃபால்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற என்ன? ஏன்னா இந்த மாரி அந்த அவனுங்க தப்பா நெனைக்கிறது, அவனுங்க தப்பா பார்க்குறது என்னோட தப்பா? சாரி ஜங்குக். நீ நீ சொல்றத எத வேணாலும் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனா இத என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. இது என்னோட உடம்பு. ஆ எனக்கு என்ன பிடிக்கணும், போடக்கூடாதுங்கிறத நான் தான் சூஸ் பண்ணணும். நீ கிடையாது. ஸோ இந்த ரைட்ஸ் வந்து உனக்கும் கிடையாது. அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சொல்லவும் வந்து ஜேகேக்கு வந்து அப்படியே சரியான கடுப்பாகுது. யாஹ்! அவைங்க தப்பா பார்த்தாங்கன்னா, அது அவைங்க கண்ல உள்ள ப்ராப்ளம். அவைங்க அவ்வளோ கேவலமா இருக்காய்ங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன பண்றீங்க, அவர் சொல்றாரு, "அஃப்கோர்ஸ் இது உன்னோட சாய்ஸ் தான். ஆனா இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட வந்து இந்த மாரி தப்பான பசங்கள்ட்டருந்து புரொடெக்ட் பண்றது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் சொன்னத நீ பண்ணு. அப்புறம் இப்போ ஒழுங்கா நீ கேபின விட்டு வெளிய போ." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கோவத்துல திட்டி விட்டுறாரு. நீங்களும் என்ன பண்றீங்க, அம் அ அந்த மாரி சொல்லவும் என்ன பண்றீங்க, ஒரு மாரி கோவமா டங்கு டங்குன்னு என்ன பண்றீங்க, போயிட்டு அந்த கதவ இழுத்து அடைச்சிட்டு விறுவிறுன்னு நீங்க வந்து போயிர்றீங்க. போயிட்டு அந்த இத போயிர்றேங்க. நீங்க போனோனே ஜேகே என்ன பண்ணாரு, அப்படியே அந்த இதில உட்காந்துட்டு, "சாரி ஒய்யன். எனக்கு உன்னைய புரொடெக்ட் பண்றதுக்கு இத பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவரா நெனச்சிட்டு இருக்காரு. அப்போ ஈவினிங் ஆயிடுது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த கிளாஸ் முடிஞ்சு அந்த இதில வந்து நடந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து அந்த பில்டிங்கில நடந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து கீழ போறதுக்காக. அப்போ வரும்போது அவரும் என்ன பண்றாரு, உங்களுக்கு நேரா வந்துட்டுருக்காரு. நீங்க என்ன பண்ணீங்க, அவர பார்க்கவே இல்ல. கண்டுக்காம திரும்பிட்டு வந்துடுறீங்க. விறுவிறுன்னு நீங்க வந்துடுறீங்க. அப்போ வந்து அந்த ஹோல் நைட் ஃபுல்லா ஜேகே வந்து உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா, நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணவே இல்ல அவரோட கால. உங்களுக்கு வந்து கோவம். உங்களுக்கு அதோட பார்த்தா, அ "அவர் ஏன் இப்படி இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இப்படி எடுக்கவே இல்ல. அப்போ வந்து இப்போ வந்து இது வந்து அந்த ஃபைட் பண்ண நைட்டுக்கு அடுத்த நாள் ஈவினிங் போல. அப்போ வந்து என்ன பண்றீங்க, நீங்க உங்க க்ளோசெட் முன்னாடி நின்னுட்டு, "அ நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. ஏன் நாளைக்கு வந்து உங்களோட அந்த உங்க டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி மாரி போயிட்டுருக்கு. அப்போ வந்து உங்களோட பிரான்ச் தான் வந்து அத இது பண்ணுது, கண்டக்ட் பண்ணுது. ஸோ வந்து நீங்க என்ன பண்றீங்க, எதனாலும் ட்ரெண்டியா, ரிவீலிங்கா போட்டா ஆ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்போ வந்து ஜங்குக் சொன்னது அதுதான் ஞாபகம் வருது. ஸோ திரும்பவும் அவன இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டே என்ன பண்றீங்க, என்னத்த எடுக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிடுறீங்க. அப்போ பார்த்தா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அவுட்ஃபிட் வந்து உங்க கண்ல படுது. ஆ இது கரெக்ட்டா இருக்கும். "ஜேகே வெயிட் பண்ணு. என்னைய பார்த்துட்டு உனக்கு ஹார்ட் அட்டாக் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, நீங்களா ஸ்மித் பண்ணிட்டு உங்களோட ஹேர வந்து ஃபிளிப் பண்ணிட்டு எடுக்குறீங்க. அந்த அவுட்ஃபிட் பார்த்தாலே தெரியுது. அது வந்து ஜங்குக் வந்து எந்த எல்லைக்குனாலும் போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அத எடுக்குறீங்க. இது வந்து ஒரு சாரி தான். ஏன்னா அது வந்து உங்களோட கசின் வந்து வாங்கி குடுத்தது தான். அவர் வந்து இந்தியாலருந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது தான் அது. அதுலருந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அக்கேஷனே வந்து உங்களுக்கு வரல
நாள் அதுக்கப்புறம் அந்த சாரிய வேர் பண்றதுக்கு. அப்போ நீங்க வந்து ஆம் இப்போ இப்போ வந்து நீங்க அத எடுத்து வச்சிருக்கீங்க. பண்ணலாம். ஏன்னா, அவன் தானே ரிவீலிங் க்ளோத்ஸ்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னான். ஸோ இது என்ன ரிவீல் ஆகப்போது? அந்த மாரி சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, வேணும்னே ஜேகே வம்பிழுக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, இந்த சாரிய வந்து எடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நெறைய நெறைய டுட்டோரியல்ஸ் பார்த்து, எவ்வளவோ இது பண்ணி என்ன பண்றீங்க, அந்த அந்த சாரிய வந்து நீங்க வேர் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அப்படியே அப்படியே அந்த சாரில வந்து ஃபுல்லா பியூட்டிஃபுல்லாவும், ஸ்டன்னிங்காவும் இருக்கு அந்த சாரி. அப்ப நீங்க பார்க்குறீங்க, "ஐயோ! ஒயனே இந்த சாரி உனக்கு எவ்வளோ அழகா ஃபிக்ஸ் பண்ணுது பாரேன். அப்பா அழகிடி நீ அழகிடி. ஆ மேபி இந் நம்மலாம் இந்தியால பொறந்திருக்க பொண்ணா இருக்க வேண்டியது. பாரு ஃபோட்டோன்னு எவ்வளோ அழகா இருக்கு. ஏன் நீங்க வந்து கொரியன் இதுல?" அப்போ வந்து பார்த்துட்டு, நமக்காகவே வடிவடிச்ச மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு, "வடிவமைச்ச மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, ஏதோ ஒண்ணு எனக்கு இந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, உங்களையே நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே புகழ்ந்துட்டு என்ன பண்றீங்க, அந்த மிரர பார்த்து நீங்க வந்து உங்களையே பிரைஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அந்த மாரி நீங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த நாள் ஆயிடுது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, அந்த சாரிலாம் வேர் பண்ணிட்டு, என்ன பண்றீங்க, உங்களோட ஹேர வந்து ஃப்ரீ ஹேரா போட்டுட்டீங்க. ஃப்ரீ ஹேரா போட்டுட்டு, ஒரு டைமண்ட் நெக்லஸ் ஜேகே வந்து அது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைமண்ட் நெக்லஸ் அதையும் எடுத்து போட்டுட்டு, நல்லா ஹேர வந்து கோம்ப் பண்ணி அந்த மாரி என்ன பண்றீங்க, போறீங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, திரும்ப ஒரு வாட்டி மிரர பார்த்துட்டு, "ம்மா! அழகிடி நீ அழகி. பாரு இன்னைக்கு எவ்வளோ கண்ணு மட்டும் உன் மேல படுதுன்னு." அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, போறீங்க வெளிய. வந்து காலேஜுக்கு நீங்க போறீங்க. அப்போ வந்து போயிட்டுருக்கும்போது அங்க அங்க வந்து அந்த பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த அங்க ஒரு கார்டன் ஏரியால தான் வந்து இந்த மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோனி என்ன பண்றா, அங்க நின்னுட்டு என்ன பண்றா, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ! இந்த சோம்பேறி மாடோட இதே வேலையா போச்சு. கிளாஸுக்கும் நேரத்தோட வரமாட்டா. லேட்டா தான் வருவா. இதோ பாரு இப்ப பார்ட்டிக்கும் லேட்டா தான் வரா. இந்த சோம்பேறி மாட வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, உங்கள திட்டிட்டு, அவ எப்பவும் போல கிளாஸ்ல இருந்த என்ட்ரன்ஸ பார்த்துட்டு இருக்க மாரி, இங்கேயும் நின்னு காலேஜ் என்ட்ரன்ஸ பார்த்துட்டு, அந்த மாதிரியே வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ வந்து ஒரு காலேஜ் முன்னாடி வந்து நிக்கவும், என்ன பார்த்தா வந்து நீங்க உங்க சாரிய வந்து ஒரு மாரி செக்யூர்டா ஒரு மாரி புடிச்சுட்டு, இந்த கீழ பிடிப்போமா, அந்த மாரி புடிச்சுட்டு வந்து இறங்குறீங்க. அவ ஸ்டன் ஆயிட்டா. "ஒயன் நீயா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே மெதுவா வாரீங்க. பார்த்தா அங்க உள்ள மித்த ஸ்டூடண்ட்ஸும் என்ன பண்றாங்க, உங்கள பார்த்துட்டு எல்லாருமே வந்து உங்கள ஒரு மாரி ஸ்டன் ஆயி நீங்க வந்து அவ்ளோ ஸ்டன்னா நிக்கிறீங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே வாயடைச்சு போறாங்க. நீங்க வந்து ஒரு மாரி அழகா அந்த சாரிய வந்து கேரி பண்ணிட்டு, அது வரீங்க. அந்த சாரியும் உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல்லா உங்களோட பாடியில வந்து ஃபிக்ஸ்ட் ஆயி ஒரு மாரி மெஸ்மரைசிங்கா இருக்கு. அப்போ வந்து அப்புறம் அடிஷனலா நீங்க அதுக்கு போட்டிருக்க அந்த ஃப்ரீ ஹேர் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நீங்க அவ்ளோ அழகா இருக்கீங்க. செம்ம அழகா இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து வாயடைச்சு போறாங்க. அ இந்த அட்டையர பார்த்துட்டு. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணீங்க, "ஹலோ கேர்ள்ஸ் என்ன பண்றீங்க? என் பெஸ்டி என்ன பண்ணுது? என்னைய தேடிச்சா ரொம்ப நேரம்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, நீங்க அவ கிட்ட போறீங்க. அப்போ போனோனே அவ என்ன பண்றா, "ஏய் ஒயனு நீயாடி இது?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து ஒரு மாரி கேட்குறா. கேட்டுட்டு, "நிஜமாவே நீதானா? ஏதோ வானத்துல இறங்கி வந்த தேவதை மாரி இருக்குடி. வாட் அ பியூட்டிஃபுல் ஃபிகரு. ச்சீ எனக்கு தெரிஞ்சு நான் இத சொல்லக்கூடாது. ஒரு பையன் சொல்றது இதெல்லாம். ஆனா சொல்றேன், அவ்ளோ ஹார்ட்டுடி நீ. அம்மா! அப்பா! செம ஃபிகர் நீ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க என்ன பண்றீங்க, உங்கள பிரைஸ் பண்றத பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, சிரிச்சுட்டே நிக்கிறீங்க. சிரிச்சுட்டே நின்னுட்டு என்ன பண்றீங்க, சரி, சரி போதும். ஆ நம்ம உள்ள போலாமா? வா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் தான் லேட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல உங்களால வந்து அப்ரிசியேஷன வந்து உங்களால ஏத்துக்க முடியல. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, அவளோட ஷோல்டர்ல அப்படியே ஹேண்ட போட்டுட்டு இழுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, உள்ள போறீங்க. அப்போ உள்ள போனோனே, அங்க அங்க வந்து ஹால்ஃப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து எல்லாருமே அதில பாதி பேர் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட அட்டென்ஷன் எல்லாமே உங்க மேல தான் இருக்கு. ஏன்னா நீங்க தான் அங்க வந்து சாரி போட்டிருக்கீங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த லுக்க பார்த்து ரொம்ப இதாகியிருக்காங்க. அந்த பாய்ஸஸ்லாம் அவங்களோட கண்ண வந்து உங்க மேல இருந்து அவங்கனால எடுக்கவே முடியல. ஸோ வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப நீங்க எங்க போனா இந்த குக்கி பையன் அப்படி சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, ஆ ஜேகே வந்து தேடிட்டு இருக்கீங்க. அங்கிட்டு வந்து ஜங்குக் என்ன பண்றாரு, "ஜான் இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ வந்து இந்த ஸ்பீச்சுக்கு நடுவுல போட்டு விட்டுரு. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து கெஸ்ட்டு தான் வந்து ஸ்பீச் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் அங்க உள்ள ஒரு அந்த ஆர்கனைசர் இருப்பாங்கல்ல மெம்பர்ஸ். அவன்ட்ட வந்து அந்த ஜான் ஒருத்தவன்ட்ட வந்து ஜேகே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து "எக்ஸ்கியூஸ் மீ புரொஃபசர் ஜியான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. அவர் என்ன பண்றாரு,
அ அ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க திரும்பிட்டு இவங்க சொல்ல போம்போது, வாய்ஸ் வந்து ஃபெமிலியரா இருக்கவும் என்ன பண்றாரு, அவர் வந்து உங்கள பார்க்காம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருவாரு. அப்புறம் உங்க வாய்ஸ் வந்து கேட்கவும் என்ன பண்றாரு, வேகமா உங்கள திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா, அப்படியே ஒரு மாரி நீங்க வந்து ஒரு மாரி ஸ்பெஷல் லுக்கிங்ல நிக்கிறீங்கல்ல, ஸோ வந்து அவர் அப்படியே நிக்கிறாரு. பார்த்தா அங்கிட்டு ஜானு, "ஒயன், ஓ மை காட்! யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல்" அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றாரு. ஜான் வந்து உங்களோட சீனியர் தான். அவரும் உங்களோட லுக்ல வந்து சர்ப்ரைஸ் ஆயி உங்கள வந்து பிரைஸ் பண்றாரு. ஆனா ஜேக்கபா லாஸ்ட் ஆயி நிக்கிறாரு. வாயிலேருந்து வார்த்தையே வரல. ஸோ அந்த மாரி நிக்கும்போது அவர் அப்படியே மாரி ஃப்ரோஸ் ஆயி அந்த பிளேஸ்லயே நின்னுட்டு உங்களையே அப்படியே ஒரு மாரி பிளிங்கே பண்ணாம உங்கள வந்து பார்த்துட்டுருக்காங்க. அப்போ வந்து அவரோட அந்த ஜாவ் ட்ராப் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி இருக்கு. அவர் ரொம்ப மெஸ்மரைஸ்ட் ஆயி உங்களோட பியூட்டியும் அந்த சாரிக்கும் அப்படி இருக்கு. அவரோட ஐஸே வந்து ஒரு மாரி ஷைன் ஆகுது. அவங்களோட லுக்க பார்த்து அவர்னால வந்து ஸ்டாப் பண்ண முடியவே இல்ல. அப்போ வந்து ஏன் எப்படி என்னதான் இருந்தாலும் அவர் வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ல. ஸோ என்ன அந்த இவ்வளோ அழகா நீங்க அவர் முன்னாடி வந்து நிக்கும்போது, அவர்னால வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே அவருக்கு தெரியல கொஞ்ச நேரம். ஏதோ ஆரம்பிச்சிருச்சு இந்த காக்கா. சி அப்போ வந்து அந்த மாரி கடுப்பா இருக்கு. சரி வாங்க. அப்போ வந்து அ "ஜியான், புரொஃபசர் ஜியான் என்னாச்சு? என்ன இப்படி நிக்கிறீங்க?" அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அவர ஷேக் பண்றீங்க. இந்தா தான் இருக்கேன். ஜான் நீ மித்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நீ பார்த்துக்கோ. ஒயன் நீ என்ன என்கிட்ட எதுவும் பேசணுமா? சரி வா" அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, கூட்டிட்டு போறாரு. ஏன்னா ஜானும் வந்து உங்களையே பார்த்துட்டு இருக்கானா, ஸோ வந்து ஜேகே என்ன பண்றாரு, உங்கள தனியா இப்படி ஏதோ பேசி அந்த மாரி என்ன பண்றாரு, தனியா அள்ளிட்டு போயிறாரு. போயிட்டு என்ன ஒயன்? என்னது இது? எதுக்கு நீ இத வேர் பண்ணியிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனா அவருக்கு வந்து இன்னர் செல்ஃப் வந்து ரொம்ப ஒரு மாரி என்னமோ செய்யுது அவருக்கு. அப்ப நீங்க என்ன என்ன இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச? ஏன் நான் அழகா இல்லையா? நீ தானே சொன்ன என்ன ரிவீலிங் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்ன. அதனால தான் நான் இது போட்டிருக்கேன். அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. நீங்க என்ன பண்றீங்க? ஆனாலும் உங்க லிப்ப வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு, பைட் பண்ணிட்டு அந்த மாரி நீங்க ஜேக்கவா அப்படியே ஒரு மாரி நர்வஸ் ஆகுறாரு. நீங்க வந்து அவர்ட்ட வந்து ஒரு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு, அப்படி சொல்லல ஒயன். ஆனா இந்த மாரி ட்ரெஸ்ஸ நீ போட்டு வந்திருக்க. என்னாலேயே கண்ண உன் மேலேருந்து எடுக்க முடில. அப்போ மித்தவங்களும் உன்ன ராங் இன்டென்ஷன்ஸ்ல தானே பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோனே உங்களுக்கு கோவம் டென்ஷன் அவ்வளோ இது. நீங்க வந்து அவருக்கு வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா அவர் என்னமோ உங்கள இப்படி பார்த்து கேட்கவும் உங்களுக்கு வந்து ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஸோ என்ன நான் ஃபுல்லா என்னோட பாடிய வந்து நான் கவர் பண்ணிட்டு வரணும்னு சொல்றியா நீ? ஆ பேசாம நான் நைட்டி வியர் பண்ணிக்கட்டா? ஆ என்ன சொல்ற? ஆ எ என்ன ஜங்குக் நீ? கம் ஆன் ஜங்குக். என்னதான் உன்னோட ப்ராப்ளம்? ஏன் இவ்ளோ சைல்டிஷ்ஷா இருக்க? நான் உன்னைய மெச்சூர்ன்னு தான் நெனச்சேன். ஆனா நீ இப்ப பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவர் சொல்றது ஒரு மாரி இரிட்டேட்டா இருக்குது. ஆனா அது வந்து அவரோட ஒரு புரொடெக்டிவ்னஸ் தான். ஏன்னா எல்லாரையும் போயிட்டு நீ பார்க்காத அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவர் வந்து இப்படி சொல்றாரு. அதனால ஆனா வந்து உங்களுக்கு இது கடுப்பா இருக்கு. அப்போ வந்து சரி ஒயன் கோவப்படாத. எனக்கு தெரியும் நம்ம பார்க்குறவங்களோட பார்வைய வந்து நம்மனால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா உனக்கு என்ன வேர் பண்ணணும்னு தோணுதோ நீ வந்து அ இது பண்ணிக்கோ. அவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டும். அதுக்கப்புறம் நேத்து நான் கோவப்பட்டதும் தப்பு தான். நேத்து நான் ரொம்ப கத்திட்டேன்ல, அதுக்கும் சாரி. இனிமே நீ உனக்கு வந்து என்ன வேர் பண்ண நினைக்கிற இது பண்ணிக்கோ. எவனாச்சும் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்னா, நான் அவன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்றாரு. உங்களுக்கு இது கேட்டோன தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ அதுவும் புரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேப்பியா இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றீங்க, நீங்க சிரிச்சுட்டு என்ன பண்றீங்க, உங்க உங்க அப்படியே அந்த கால தூக்குவோம்ல அந்த மாரி என்ன பண்ணீங்க, தூக்கிட்டு யாராச்சும் அவர் ஷோல்டர் மேல கை வச்சுட்டு, யாராச்சும் இருக்கிறாங்களா அங்கிட்டு இங்கிட்டு எட்டி பார்த்துட்டு என்ன பண்றீங்க, டக்குன்னு ஜங்குக்கோட லிப்ல வந்து அப்படின்னு குடுத்துட்டு என்ன பண்றீங்க, ஓடிர்றீங்க. அவர் ஜேகேவா அப்படியே ஒரு மாதிரி அந்த டேகுக் ஒரு சீன் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஆ ஜ இது டேங் வந்து இப்படி தாண்டி போகவும், ஜேகே வந்து ஒரு மாரி நெஞ்ச புடிச்சிட்டு நிப்பாரா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அ அப்போ வந்து அந்த மாரி ஜேகே வந்து நிக்கிறாரு. நின்னுட்டு "ஒயன் எதுக்கு என்னைய இவ்ளோ பைத்தியக்காரனா ஆக்குற நீ?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரோட செஸ்ட்ட அப்படியே ரப் பண்ணிட்டு அந்த மாரி நிக்கிறாரு. அப்போ வந்து அந்த பார்ட்டி வந்து போயிட்டுருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, அந்த ஃபுட் கவுண்டர் இருக்கும்ல, அங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஃபுட் கோர்ட் கிட்ட போயிட்டு அந்த பிளேட்ல வந்து ஒவ்வொரு ஃபுட்டா எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த மாரி எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சரியான பசி. அப்போ வந்து ஒரு ஒரு உங்களோட கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து உங்க பக்கத்துல வந்து நிக்கிறான்.
அவ வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜேகே வந்து ஒரு பையன திட்டியிருப்பாரா, ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ எதுக்கு இந்த மாரி பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல திட்டியிருப்பார்ல அந்த பையன் தான். வந்துட்டு, "ஹலோ அயன், எதனால ஹெல்ப் வேணுமா? நான் பண்ணட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்க வந்து அவன் பார்த்தோனயே என்ன பண்றீங்க, நீங்க எதுவுமே இது பண்ணாம, "நோ தேங்க்ஸ் ஜாக். நானாவே எனக்கு போட்டுக்க தெரியும்." அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, எடுத்து வச்சுட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவன் வந்து நல்லவன் கிடையாது. அவன் எந்த மாரியான பெர்சன் வந்து தெரியும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அவன் திரும்ப உங்கள இது பண்றதுக்கு முன்னாடியே ஆம் நீங்க வந்து வேணான்னு சொல்றீங்க. ஆனா, அப்பவும் அவன் வெட்கமே இல்லாம என்ன பண்றான், உங்கள ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரான். அவனோட அப்படியே கண்ணு ஃபுல்லா மாறி லஸ்ட்ஃபுல் ஐஸா தான் இருக்கு. அப்போ வந்து, "இட்ஸ் ஓகே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஹெல்ப் பண்றேன் ஒயன். அப்புறம் இன்னைக்கு சொல்லவே கூடாது. இந்த சாரில நீ அவ்ளோ அழகா இருக்க." அப்படின்னு சொல்றான். நீங்க வந்து அத பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியுது. அவன் வந்து உங்ககிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணீங்க, நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி மூவ் ஆகி தான் போறீங்க. பரவால்ல தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, போறீங்க. அப்போ வந்து நீங்க இதுக்கு மேல முடியல. ஸோ என்ன பண்ணீங்க, நீங்க அந்த பிளேட்ட வச்சுட்டு திரும்பி ஓடுறதுக்காக போறீங்க. அ அவனோட இன்டென்ஷன் வந்து தப்பா இருக்குன்னு. ஓட "வெயிட் வெயன், எங்க போற நீ? ஆ?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, உங்களோட ரிஸ்ட்ட வந்து போன உங்களோட கைய வந்து டைட்டா புடிச்சுட்டு என்ன பண்ணா, உங்கள நிப்பாட்டி வச்சுட்டான். நிப்பாட்டி வச்சுட்டு, "ஆ நீ ஜேகே சாருக்கு ஒரு கிஸ் குடுத்தல, அது மாரி எனக்கு ஒண்ணு குடுத்துரு, நான் உன்னைய விட்டுர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கேட்குறான். அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஜங்குக்கு குடுத்தத வந்து இவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஏதோ அவனும் ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பான் போல அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, "ஜாக் என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? நீ ஏதோ சம்திங் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட போல." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவன் வந்து எவ்வளோ கேவலமானவன். அப்போ வந்து நீங்க வந்து ஏன்னா இத நீங்க வந்து எதுவும் சொல்லலன்னா, அவன் என்ன பண்ணுவான், மித்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் சொல்லிருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, அந்த கிரிப்ல மட்டும் அவன் புடிச்சிருக்கிறதுல மட்டும் வந்து கைய "நீ விடு" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க, கைய வந்து அம் எடுக்க பார்க்குறீங்க. அப்படி ஃபுல்லா வந்து எடுத்துட்டுருக்கீங்க. அங்க உள்ள மித்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் யாருமே வந்து முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணல. அப்போ வந்து அவன் என்ன பண்ணான், "எனக்கு தெரியும் ஐயன், நான் ஒண்ணும் குருடு கிடையாது சரியா? கம் ஆன், ஒரு கிஸ்னால ஒண்ணும் ஆக போறதில்லல." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து அந்த காலேஜ்ல அந்த ட்ரஸ்டீஸ் இருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒருத்தவங்களோட பையன். ஸோ வந்து அதனால எல்லாருமே அவனுக்கு பயந்துட்டு யாருமே வந்து முன் வரல. பார்த்தா வந்து அப்படியே ஒரு ஹார்ட் ஹெவி டைட் பஞ்சா வந்து அவன் ஃபேஸ்ல இதாகுது. அவன் அப்படியே கீழ விழுந்துட்டான். அப்போ பார்த்தா, அந்த விழுந்த இதுல அவங்களோட ஹேண்ட வந்து விட்டுட்டான். பார்த்தா, "எவ்ளோ தைரியம் இருந்தா, ஏன் ஏன் என் ஆள் மேலயே என் ஆளைய தொட்டிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜேகே தான். அவன போட்டு அப்படியே அடி அடின்னு அடிக்கிறான். அப்போ வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து சரியான ஷாக்கா நிக்கிறாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னு. பார்த்து வந்துட்டு, "ஒயன் ஒயன் இப்போ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, உங்கள வந்து டச் பண்ணிட்டு உங்களோட ஹேண்ட் எடுத்து அந்த மாரி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணாரு, நீங்க வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அழுகையா வருது. இந்த மாரி இடத்துல நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஆம் ஒரு மாரி அருவருப்பா இருக்கு. அவன் வந்து உங்கள தொட்டது, உங்கள்ட்ட இந்த மாரி கேட்டது, அது எல்லாமே அருவருப்பா இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில வந்து ஒரு மாரி பயமாயிருச்சு. அவன் வந்து உங்கள ஒரு வேள வந்து கிஸ் பண்ணிருவானோ, ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிருவானோ, அந்த மாரி நீங்க வந்து பயந்துட்டீங்க. ஏதோ சம்திங் நமக்கு பேடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜங்குக் ஜங்குக் அவன் என்னைய அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வரீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப ட்ரிம்பிளிங் ஆகுது வாய்ஸ்லாம். ஸோ என்ன பண்றீங்க, அ நீங்க வந்து பார்க்கவே நல்லா பார்க்க தான் நீங்க வந்து ஆ ஒரு மாரியான பார்க்க அந்த சீன் சீன் போட்டுட்டு பயங்கரமான கேர்லா தெரியும்ல. ஆ ஸ்வாகியா அந்த மாரி. ஆனா டீப் டவுன்ல நீங்க வந்து சரியான பயந்தாங்கோலி. ஆள் பார்க்க தான் வந்து டேக்காட்டிவா அந்த மாரி இருக்கிறது. ஆனா உள்ள நீங்க சரியான இன்னசென்ட், ரொம்ப சென்சிட்டிவ். குட்டி குட்டி விஷயத்துக்குமே அழுகுற அவ்வளோ ஒரு குட்டி குழந்தை தான் நீங்க. ஸோ ஜேகேக்கு வந்து தெரியும். பரவால்ல பையன், நான் தான் வந்துட்டேன்ல, கவலைப்படாத, இனிமே எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, உங்கள உங்கள அப்படியே உங்களோட ஹெட்ட வந்து அப்படியே பேட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, திரும்ப அவனோட காலர புடிச்சு அவன தூக்கிட்டு அவன எந்திரிக்க வச்சுட்டு திரும்ப பஞ்ச் பண்றாரு. "ஒத்தா நீ எவனா இருந்தாலும் எனக்கு எந்த எந்த ஒரு பயமும் இல்ல. என்ன ட்ரஸ்டியோட சன்னுனா நான் நின்டு இது பண்ணிட்டு இருப்பேனா? இன்ன வர எத்தன வாட்டி நான் உன்ட்ட சொல்ட்டேன். எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் மிஸ்பிஹேவ் பண்ணாதன்னு. ஆனா திரும்ப திரும்ப வந்து பண்ணிட்டுருக்க. ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப உன் லிமிட்ட கிராஸ் பண்ணிட்ட. எவ்ளோ தைரியம் இருந்தா அதுவும் என் என் பொண்டாட்டியவே நீ தொடுவியா நீ?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், திரும்ப போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறான் அவன. அந்த அந்த பையன. பார்த்தா வந்து அந்த
ஜேக்கோட ஃபாதர் இருப்பாரு. அவரும் அங்க ஒரு கெஸ்ட்டு தான் அந்த பார்ட்டிக்கு. ஸோ என்ன பண்றாரு, வேகமா வந்துட்டு அவருக்கு அவங்க பையன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருச்சா. ஸோ வந்துட்டு, "ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ்ப்பா அவன விட்டுரு. நான் அவனுக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்னாலும் நான் குடுத்துக்கிறேன். நீ ப்ளீஸ்ப்பா எனக்கு தெரியாது அவன் இந்த மாரி இப்படி இப்படி புள்ளைங்கள வந்து இந்த மாரி பண்றான், மிஸ்பிஹேவ் பண்றான்னு தெரியாது. இனிமே அவன திரும்ப நான் இது பண்ண விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஜங்குக்க வந்து ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே வந்து ஜேகேனா பயப்படுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மாரி ஒரு பவர் இருக்கு. அந்த மாரி ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஸோ என்ன பண்றான், அ இனிமே நீ எவள்ட்டயாச்சும் மிஸ்பிஹேவ் பண்றேன்னு நான் பார்த்தேன், அவ்வளோதான் உன் எலும்பு எல்லாத்தையும் நொறுக்கிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, வாயேன் போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்கள புடிச்சுட்டு இழுத்துட்டு போறாரு. அப்படியே அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயந்துகிட்டு அந்த மாரி பார்க்குறாங்க. அப்போ அப்படியே அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்றாரு ஜேகே என்னன்னா, அவரோட வீட்டுக்கு வந்து அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா, அவருக்கு வந்து அ இதுக்கு மேல உங்கள தனியா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்து அவருக்கு தோணல. நீங்க வந்து ரொம்ப அப்செட்டா இருப்பீங்க அந்த இன்சிடென்ட்ட நெனச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பக்கத்துல வந்துட்டு, ஐ அம் சாரி ஒயன். இப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. நம்ம என்னதான் ட்ரெஸ்ஸு நம்ம என்னதான் வேர் பண்ணியிருந்தாலும், தப்பா பார்க்குறவங்க தப்பா பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அத நம்மனால அதுக்காக நம்மளோட இத வந்து மாத்த முடியாது. அதனால இனிமே நீ உனக்கு என்ன பிடிக்குதோ, என்ன நீ வேர் பண்ண நினைக்கிறியோ, அத நீ போட்டுக்கோ. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்லு. எவனாச்சும் உன்னை தப்பா நடந்துக்கிட்டானா, மிஸ்பிஹேவ் பண்ணானா, நீ என்கிட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு வந்து இந்த ஜேகே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, சிரிச்சுட்டு, "ம் இப்பவாச்சும் நீ ரியலைஸ் பண்ணியோ ஜங்குக்" அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அவர் என்ன பண்றாரு, உங்களோட அந்த அவன் புடிச்சிருப்பான்ல, அந்த இடம் வந்து ரொம்ப செவந்திருக்கனால என்ன பண்றாரு, ஆயில்மெண்ட் போட்டுட்டு என்ன பண்றாரு, உங்க பக்கத்துல வராரு. நீங்களும் அப்படியே என்ன பண்றீங்க, அ அவர ஹக் பண்ணிட்டு அவரோட ஷோல்டர்ல வந்து இது பண்றீங்க. அவரும் சொல்றாரு, "நான் நான் இந்த இந்த பேட் மூமெண்ட்டெல்லாம் வந்து உன் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணலான்னு நெனைக்கிறேன். என்ன பண்ணட்டா?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் மண்டைய ஆட்டுறீங்க. வேகமா என்ன பண்றாரு, உங்களோட ப்ளவுஸ வந்து அவுக்குறாரு. அந்த இது மாரி இருக்கும்ல நாட்டு. அத வந்து அவுக்குறாரு. அவுத்துட்டு மெதுவா அந்த அவரோட அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அந்த பேர் நெக்ல வந்து அப்படியே ஃபுல்லா இது பண்ணும். உங்களுக்கு ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அவரோட டச்சு. உட "ஜங்குக் ஸ்டாப்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, அவரு அவர விட்டு இப்படியே தள்ளி போறீங்க. அவரோட சொல்றாரு, "பயப்படாத. அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் இப்பவே நான் ஒண்ணும் உன்னைய சாப்பிட போறதில்ல. அ அ நம்ம தான் ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல, எல்லாமே மேரேஜுக்கு அப்புறம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மெதுவா எங்கள புடிச்சு அப்படியே என்ன பண்றாரு, அவரோட லேப்ல போட்டுட்டு, அ அவரும் அப்படியே அவரோட செஸ்ட்ல போட்டுட்டு அவரும் அப்படியே படுத்துடுறாரு. அவங்க கிட்டவே உங்கள ஹக் பண்ணாப்ல. இதோட முடிஞ்சுடா. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூடா. ஓகேவா? ஆ ஓகே. வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு. வியூஸு 1, 2 போகல. சரி விடுங்க. ஏதோ 1, 2 வாய்ஸுக்காச்சும் 1, 2 பேருக்காச்சும் என் ஸ்டோரி பிடிக்குதுல்ல. ஸோ நான் அவங்களுக்காக தான் அவங்களுக்காச்சும் இது இருக்கட்டுமேன்னு தான் நான் போடுறேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? பாய். டாட்டா. லவ் யூ ஆல்.